Welcome to our channel. நாம் இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து MySQL existனா என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் existனா இருக்கா அப்படின்றதுதான் அந்த வேர்டுக்கான மீனிங். அப்ப MySQL டேட்டாபேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினா டேபிள்ல இந்த வேல்யூ இருக்கா அப்படிን செக் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் existன்ற inbuilt ஃபங்க்ஷனோட வர்க். ஓகே, இப்போ இதை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா select query, update query, delete query, insert queryல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த எக்ஸிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸிஸ்ட்ன்ற இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா வேல்யூ இருக்குது அப்படின்னா 1ன்ற நம்பரை நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதே வேல்யூ வந்து இல்லை அப்படின்னா 0ன்ற வேல்யூவை வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஆஸ் யூஷுவல் பூலியன் டைப் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸாக இருந்தால் 0, ட்ரூவாக இருந்தால் 1. ஓகே, அதனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் செலக்ட் queryக்கு எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி எழுதிட்டு வேறுன்ற கண்டிஷனில் நீங்கள் வேறு எந்த கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸிஸ்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேபிளில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணுற கலமோட வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஜஸ்ட் அந்த வேல்யூ இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம இந்த டேபிளில் செக் பண்ணிக்க போகிறோம். வித் கண்டிஷன் வேணும்னா ஆப்ஷனலாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இருக்கான்னு செக் பண்ணணும்னா எக்ஸிஸ்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நாட் எக்ஸிஸ்ட்ன்ற கீவேர்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லைவா MySQL இது எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கணுன்றதுக்காக லைப்ரரி ஆல்ட்ன்ற 2 டேபிள் எடுத்துக்கிறேன் வித் ஃபாரின் கீ கனெக்ஷனோட. லைப்ன்ற இடத்துல வந்து ஸ்டூடெண்டோட நேம் இருக்குது வித் ரோல் நம்பரோட கிளாஸோட இருக்குது. ஸோ லைப் ஆல்ட்டில் வந்து எந்த ஸ்டூடெண்ட் எடுத்தாங்களோ அந்த ஸ்டூடெண்ட், அந்த புக் நம்பர், என்ன டிபார்ட்மெண்ட் புக் எடுத்திருக்காங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து இந்த இடத்துல நான் ஷோ பண்ணியிருக்கேன். இது ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினோட செட் பண்ணியிருக்கேன். ஃபாரின் கீ பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் தரேன், மேலே சஜஷன் கார்ட்லேயுமே உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புக்ஸ் எடுத்திருக்காங்க, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் புக் எடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு நான் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் போய் அதுக்கு query எழுதணும். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா select star from libன்னு இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டேன். ஸோ கலம் நேமை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ லைப்ரரி ஸ்டூடெண்ட் கிளாஸில் நான் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஸோ 9th என்பது ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. அண்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன், இருக்கா எடுத்திருக்காங்களான்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ எக்ஸிஸ்ட்ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு கீவேர்டு வரும். எக்ஸிஸ்ட் இந்த ஃபங்க்ஷனல் ப்ராக்கெட்குள்ளார தான் நம்ம இன்னொரு டேபிளோட query எழுத போகிறோம். ஸோ செலக்ட் ஸ்டாரும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை கலம் என்னென்ன கலம் கொடுத்தாலுமே இந்த கலம் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ ஃப்ரம் லிப் ஆல்ட்ன்ற டேபிளில் தான் நம்ம ரெஃபரன்ஸ் செட் பண்ணியிருக்கோம், செட் பண்ணியாச்சு. வேர் என்னன்னா நம்ம லிப் ஆல்ட்டில் இருக்கிற ஃபாரின் கீ தான் நம்மளுக்கு மேட்ச் ஆகணும், எதோட ஸ்டூடெண்ட் ஐடியோட நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ லிப்ன்ற டேபிளில் இருக்கிற பிரைமரி கீயை எடுத்துக்கிறோம். ஸோ அதை தான் நம்ம ஃபாரின் கீயாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ஐடியை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஃபாரின் கீயில் இந்த லிப் ஆல்ட்ன்றது இருந்துச்சு அப்படின்னா அண்ட் 9th கிளாஸாக இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஸோ 9th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து லைப்ரரி புக் எடுத்திருந்தாங்கன்னா அந்த லிஸ்ட் அவுட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ன்ற லிஸ்ட் அவுட் எனக்கு வந்து ஷோ பண்ணு, அப்படி இல்லைன்னா ஷோ பண்ணாது. ஸோ இதுதான் கண்டிஷன்.
ஸோ நம்ம இப்போ இது வந்து கோ கொடுக்குறோம். கோ கொடுத்தோம் அப்படின்னா 2 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 2 பேர்த்தோட லிஸ்ட்டை மட்டும் நம்மளுக்கு ஷோ பண்ணியிருக்கு. நம்ம எக்ஸிஸ்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்த கொரி கண்டிஷன் மட்டும்தான் எடுத்து செக் பண்ணியிருக்கேன் ஒழிஞ்சு அந்த கலமோட வேல்யூ எடுத்துக்கல. நம்மளுக்கு இருக்கு இல்லைன்ற மெசேஜை மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டேபிளுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே வந்து நான் வெறும் கண்டிஷன் எந்த கண்டிஷனும் இல்லாமல் வெறும் எக்ஸிஸ்ட் இல்லைன்னா நாட் எக்ஸிஸ்ட் மட்டும் கொடுத்து நான் ரன் பண்ணனா ரன் ஆகுமான்னு கேட்டால் எஸ் ரன் ஆகும். இது வந்து நம்மளோட டெவலப்பர் ஹேண்ட்ஸ் தான். நம்ம query எப்படி கண்டிஷன் ரைட் பண்ணணுமோ நம்மளுக்கு என்ன தேவையா இருக்கோ லாஜிக் தேவையா இருக்கோ அதை பொறுத்து நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸிஸ்ட்குள்ளார எந்த டேபிளோட கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷன் அண்ட் தென் இங்கே என்ன வேர் கண்டிஷன் வேணுமோ அந்த வேர் கண்டிஷன் வித் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுற ஆப்ஷன். ஸோ கொடுத்துட்டு இல்லாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட் புக்கே எடுக்காமல் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யாருன்னா வடிவேலுன்றவங்க எடுக்கவே இல்லை. எந்த கிளாஸ்ன்றதும் நான் கண்டிஷன் கொடுக்கல. எந்த கிளாஸ்னா 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து வடிவேலுன்றவங்க எடுக்கல அப்படின்ற ஷோ வந்து நம்மளுக்கு லிஸ்ட்டை வந்து ஷோ பண்ணியிருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிஸ்ட்ன்ற இன்பில் ஃபங்க்ஷனோட ஒர்க் என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ.